எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல ஆல்ப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட பிரெஞ்ச் கிரீன் கிளேயை பத்தி தான் பார்க்க போறோம். பிரெஞ்ச் கிளே பவுடர் பிரான்ஸ்ல இருந்து தான் வர வைக்கிறாங்க. ஓகேவா? இது 100% பியூர் ஆனது, நேச்சுரலான ப்ராடக்ட், கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. கிரீன் கிளே மாஸ்க் யூஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் எல்லாம் நம்மளோட ஸ்கின்ல கிடைக்குது அப்படின்னா, நம்மளோட போர்ஸை வந்து டைட் பண்ணும், ஸ்கின்னை பிரைட்னிங் ஆக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னில் பிளம்மிஷ் இருக்குது அப்படின்னாலும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகிருக்கு. இதில் 50 கிராம் ப்ராடக்ட் இருக்குது, 99 ருபீஸு கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் இது மாதிரி ஒரு பேக்கிங்கில் வருது. இது வெளிப்பக்கமாக பேப்பர் மாதிரி இருக்கும், உள்பக்கமாக பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஓகேவா? ஜிப்லாக் பேக்கேஜிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம ப்ராடக்ட்டை எடுத்து யூஸ் செஞ்சுட்டு உள்ளாடி வச்சுக்கலாம். இந்த பேக்கில் வச்சு யூஸ் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஜார் வந்து ஏர் டைட்டாக இருக்கணும், அப்போ தான் ப்ராடக்ட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். க்ரீன் கிளே மாஸ்க் எப்படி யூஸ் செய்கிறது அப்படின்னா, நம்மளோட ஃபேஸை நல்லபடியாக ஃபஸ்ட்டு வாஷ் செஞ்சுக்கணும். சோப் இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லபடியாக க்ளீன் செஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக இந்த க்ரீன் கிளே பவுடரை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கு கூட ரோஸ் வாட்டர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூட கொஞ்சமாக வாட்டர் விட்டு மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்சுக்கலாம். இது வந்து பேசிக்காக இருக்கிற மெத்தடு. நான் இந்த மெத்தடை ஃபாலோ செஞ்சு தான் என்னோட ஸ்கின்ல வந்து அப்ளை செஞ்சுருக்கிறேன். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, க்ரீன் கிளே பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூட கொஞ்சமாக ஹனியும் ரோஸ் வாட்டரும் மிக்ஸ் செஞ்சு நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். தேர்டு மெத்தடு, அலோவேரா ஜெல் கூட க்ரீன் கிளேக்கு கூட சேர்த்து மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை கர்டு, பால், எது வேணாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். உங்களோட ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுமோ, எது பெட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம். நான் ஜஸ்ட் பேசிக்கான மெத்தட் தான். லைட்டாக கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் விட்டுக்கிட்டு வாட்டரில் மிக்ஸ் செஞ்சு யூஸ் செஞ்ச அப்புறமா என்னோட ஸ்கின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்கின்னை நல்லபடியாக க்ளீன் செய்து ஸ்கின்னு லைட்டாக வந்து ஃபஸ்ட் யூஸ்லேயே பிரைட்டாக தெரியுது. ஸ்கின்ல அப்ளை செஞ்சுருக்கிற நேரம் எந்த எரிச்சல் எதுவுமே கிடையாது. இந்த ஃபேஸ் பேக்கை 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கணும். ஆனால் க்ரீன் கிளே மாஸ்க்கு ஃபுல்லாக ட்ரை ஆகுறது வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்கின்ல வச்சுக்க கூடாது. 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுக்கலாம். வாஷ் செஞ்ச அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட், மாய்ஸ்சரைசர் எல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். கிளே மாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி ரெகுலராலாம் யூஸ் செய்யக்கூடாது. வாரத்தில் 2 முறை தான் யூஸ் செய்யணும். பெஸ்ட்டான ப்ராடக்ட்டு, ட்ரை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.